தமிழகத்துல தொகுதி மறுசீரமைப்பு மட்டும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கான அதிகாரத்தை குறைச்சி தமிழகத்துல மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு இப்படி மத்திய அரசால எல்லாத்தையும் நிறைவேற்றிட முடியும். இந்த தொகுதி மறுசீரமைப்பால தமிழகத்துல உள்ள எம்பிக்கள் எண்ணிக்கையை அவங்களால ஈஸியா குறைச்சிட முடியும். எம்பிக்கள் தான் நம்ம நாட்டோட சட்டங்களை இயற்றுவாங்க. அப்படிப்பட்ட எம்பிக்களோட எண்ணிக்கையே படிப்படியா கம்மி ஆகுறதுனால தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த எதிர்காலமும் பாதிக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகள் பறிக்கப்படும். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் எதுவுமே கிடைக்காது. குறிப்பா கல்வி நிதி கிடைக்கவே கிடைக்காது. கல்வி நிதி கிடைக்கல அப்படின்னா மாணவர்களுடைய கல்வி பாதிக்கும். பள்ளி கல்லூரிகளுடைய தரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறிப்பா ஆசிரியர் பயிற்சி மையம் ரொம்பவே பலவீனம் அடைஞ்சிரும். வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையே ஒருத்தவங்களுக்கு கல்விதான். அதுவே கிடைக்கல அப்படின்னா யாருக்கும் இங்க வேலை வாய்ப்பு சுத்தமா கிடைக்காது. அப்படி வேலை வாய்ப்பு இல்லாம போறப்ப பொருளாதார ரீதியாவும் தமிழ்நாடு ரொம்பவே பின்தங்கிரும். ஆக மொத்தம் தமிழகத்திற்கு எதிராக இது போன்ற பல தாக்குதலை தொடுக்கிறதுக்கு இப்போதைக்கு மத்திய பாஜக அரசுக்கு தொகுதி மறுசீரமைப்பு தான் தேவைப்படுது. இதை கொண்டு தமிழகத்துல மும்மொழி கொள்கை, ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்களால குறுக்கு வழியில சாதிச்சிட முடியும். அவங்க நினைச்ச விஷயம் எல்லாத்தையுமே ஈஸியா குறுக்கு வழியில அவங்க சாதிச்சிருவாங்க. ஆனா அவங்க என்னதான் திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் தமிழர்களாகிய நம்ம விழிப்பா இருந்து தேசிய கல்விக் கொள்கையை அமலாவதை எப்படி தடுத்து நிறுத்தணுமோ அதே போல இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலையும் தமிழகத்தோட வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும்.